மலேசிய வரலாற்றில் புதிய சாதனையை படைத்த முன்னாள் கைதியான டாக்டர் மாலிக் யாத்தாம் நேற்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அவர்களை நேரில் சந்திக்கும் அரிய வாய்ப்பை பெற்றார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு உணர்ச்சி நிறைந்த சூழலில் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் நிகழ்ச்சியின் மிகுதியில் டாக்டர் மாலிக் சுல்தானை ஆற தழுவி கண்ணீர் விட்டார். தம்மிடமிருந்து முழு அரச மன்னிப்பு பெற்ற முன்னாள் கைதி ஒருவரை ஸ்லாங்கூர் சுல்தான் நேரில் சந்தித்தது இதுவே முதல் முறையாகும். டாக்டர் மாலிக் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த காலத்தில் படித்து முனைவர் பட்டம் பெற்ற மலேசியாவின் முதல் நபர் ஆவார். அவர் 24 ஆண்டுகள் தடையில்லா அரசு தண்டனையை அனுபவித்து 2024 டிசம்பர் 11 விடுதலை செய்யப்பட்டார். 14 வயதில் தண்டனை அனுபவிக்க தொடங்கிய மாலிக் காஜாங் சிறையில் கல்வி பயின்று தற்போது 39 வயதில் வணிக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இந்த சந்திப்பின் போது சிறையிலிருந்து வெளியான பிறகான அவரது வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து சுல்தான் விசாரித்தார். டாக்டர் மாலிக்கின் வாழ்க்கை பயணத்தால் மனமகிழ்ந்த சுல்தான் அவருக்கு 2வது வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்தார். மேலும் குடும்பத்தின் நற்பெயரை காக்கவும் வாழ்க்கையை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்யவும் சுல்தான் அறிவுறுத்தினார்.